எல்லாம் அல்ல ஏக இறைவனின் திருநாமம் போற்றி புகழ்ந்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று நம் பள்ளிகளின் 135வது ஆண்டு விழாவை ஹேப்பியாக செலிப்ரேட் செய்து கொண்டிருக்கின்றோம். எப்படி நம் நாட்டின் சுதந்திர தின, குடியரசு தின விழாக்களை நம் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டு உயிர் நீத்த உயிர் தியாகிகளை நினைவு கூர்ந்து அவர்களின் தியாகத்தை போற்றி போடுகின்றோமோ, அதே போன்று ஒவ்வொரு வருடமும் மாணவ மாணவியர்கள் மழலையர்கள் உற்சாகத்தோடும் குதூகலத்தோடும் கொண்டாடக்கூடிய ஆண்டு விழா கொண்டாட்டத்தையும் நம் ஊர் மட்டுமல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் கல்வியில் மேம்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த சந்தோஷத்திற்கு காரணகர்த்தாக இருந்து நமக்கெல்லாம் கல்வி கொடை கொடுத்த பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது ஊரின் கல்வி தந்தை புரவலர் ஹாஜி சாமுனைனா அவர்களையும் அவர்களுக்கு உறுதுணையாயிருந்த நல்லுள்ளங்களையும் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று பல வருடங்கள் நம் பள்ளிகளின் தாளாளராகவும் ஜமாத்தின் தலைவராகவும் பணி செய்து பல நற்காரியங்கள் செய்த மரியாதைக்குரிய ஹாஜி என்ன முகமது அவர்களையும் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த பெருந்தகைகளுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயரிய சொர்க்கம் கிடைக்க ஏக இறைவனை பிரார்த்திப்போம். எல்லா மதங்களுமே கல்வியின் அவசியத்தை பற்றித்தான் போதிக்கின்றது. கல்வி செல்வம் அழியா செல்வம். எஜுகேஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபார் த எவரி இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங். கல்வி என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய அடிப்படை உரிமை. எஜுகேஷன் இஸ் யூனிசெக்ஸ், நோ டிஸ்கிரிமினேஷன். கல்வி என்பது ஒரு இருபாலருக்குமானது, பாகுபாடு இல்லாதது. நான் இது போன்ற மேடைகளில் பல முறை கல்வி பற்றி பேசியிருக்கின்றேன். தற்போது SSLC எக்ஸாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனால் பெற்றோர்களுக்கு அறிவுரையுடன் கூடிய வேண்டுகோள், பிள்ளைகள் ஸ்கூல் முடிந்து வந்து விட்டான்னா உங்கள் வேலைகள் சீரியல் பார்ப்பதை நிறுத்திவிட்டு அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ் என்னென்ன பாடங்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், ஹோம்ஒர்க் என்னென்ன இருக்கின்றது கேட்டு ஆர்வத்துடன் அவர்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண முயற்சி செய்யுங்கள். இப்படி நீங்கள் செய்ய போவது வேறு யாருக்காகவோ இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்காகத்தான். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், தன் மகனை நற்பண்புகள் நிறைந்த அறிவுடையோன் என பிறர் பாராட்டுவதை கேட்கும் தாய் அவனை பெற்றெடுத்த நேரத்தை விட பன்மடங்கு அதிக மகிழ்ச்சி அடைவாள். இது கல்வியும் நல்லொழுக்கமும் நிறைந்த மகனை பெறுவதே தாய்மார்களுக்கு சிறந்த மகிழ்வை தரும். நம்ம நாடு எப்பொழுதுமே பிரியாரிட்டி ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது ஆன்மீகத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நாடு. சோ தாய்மார்கள் அதிகாலை எழுந்திருத்து அவரவர் கடவுள்களை தொழுது வணங்கிவிட்டு தன் பிள்ளைகளையும் தொழுது வணங்க வைத்து அன்றைய நாளை ஆரம்பித்து பாருங்கள். அன்றைய நாளையின் வித்தியாசத்தை உணர்வீர்கள். பிள்ளைகளும் அதிகாலை எழுந்து பள்ளி பாடங்களை படிக்கும் பொழுது மனது தெளிந்த நீரோடை போன்று ஃப்ரெஷ்ஷாக இருப்பதால் பாடங்கள் ஈஸியாக மனதில் பதியும். இப்போ நான் சொல்ல போவது ஸ்டூடெண்ட்ஸ்க்காகத்தான். அதிகாலை 3 மணிக்கு எழுப்பவன் முனிவன், 4 மணிக்கு எழுப்பவன் ஞானி, 5 மணிக்கு எழுப்பவன் அறிஞன், 6 மணிக்கு எழுப்பவன் மனிதன், 7 மணிக்கு எழுப்பவன் எருமை. இதில் நீ எந்த ரகம் என்பதை நீதான் முடிவு செய்து கொள்ளணும். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு செல்லம்தான், மாற்று கருத்து இல்லை. உங்கள் பிள்ளைகளும் இந்த சமுதாயத்தில் பெரிய ஆள வரணும், கை நிறைய சம்பாதிக்கணும், பெரிய அந்தஸ்தோடு வாழணும் என்கிற ஆசை, கனவு, லட்சியம் எல்லாம் எல்லா பெற்றோருக்கும் இருக்கத்தான் செய்யும். எல்லா பெற்றோருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கிறது தெரியுமா? நாம பட்ட கஷ்டம் நம் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதில் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் கேட்கும் அத்தனை பொருளும் வாங்கி கொடுக்க நீங்களும் தயாராக இருக்கின்றீர்கள். அப்போ அவனுடைய எண்ண ஓட்டம் எப்படி ஆகிவிடுகின்றது என்றால், நாம கேட்டதெல்லாம் கிடைக்கின்றது, நாம எது வேண்டாமல் செய்யலாம் என்ற அந்த சிந்தனை தான் உங்களுக்கு பாதகமாகவும் அவனுக்கு சாதகமாகவும் ஆகிவிடுகிறது. அவனுடைய வயது அப்படி. பிள்ளைகளிடத்தில் கஷ்ட நஷ்டத்தை சொல்லிக் கொடுத்து வளருங்கள். பணம் சாமி ஈட்டுவது எவ்வளவு கஷ்டங்கிறதை உணர்த்தணும். பசங்கள் எது கேட்டாலும் இல்லை முடியாது என்று சொல்லிப் பழகுங்கள். உங்கள் பிள்ளை 10வது வகுப்பு வந்துவிட்டான்னா அவனுக்காக நீங்கள் சின்ன சின்ன தியாகங்கள் செய்துதான் ஆக வேண்டும். நீங்கள் டிவி பார்த்தால் அவனும் டிவி பார்ப்பான். பசங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடி போன்றவர்கள்.
நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அதையே தான் திருப்பி செய்யும். 10வது வகுப்பு தேர்வுதான் உங்கள் பிள்ளைகளுடைய தலையெழுத்தை எதிர்காலத்தில் நிர்ணயிக்கக்கூடிய தேர்வு. எங்கே படிப்பது, என்ன மாதிரி சப்ஜெக்ட் எடுப்பது என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கின்ற பெற்றோர்கள் இன்னும் கூடுதலாக பசங்களை கண்காணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றீர்கள். காரணம், ஃப்ரெண்ட் சர்க்கிள் நல்லதாக அமைய வேண்டும். ஒரு குழந்தை நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. இந்த வாசகம் இஸ்லாமிய சமுதாய பெண்களுக்குத்தான் பொருந்தும் என்று நினைக்கின்றேன். காரணம், குடும்பத்தில் ஆண்களின் பங்களிப்பு அருகாமை இல்லாதது குழந்தைகளுக்கு பெரிய டிராபேக் தான். காரணம், வெளிநாட்டில் பொருளீட்டுவதாக உள்ள கட்டமைப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் நன்மைக்கு. நம் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் சொன்னது, ஒரு நல்ல புத்தகம் 100 நல்ல நண்பர்களுக்கு சமம், ஒரு நல்ல நண்பன் நூலகத்திற்கே சமம். அதனால் ஆண் பிள்ளைகள் இருக்கின்ற வீட்டில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் இன்ஷா அல்லாஹ் பெட்டர் ஃபியூச்சர் தான். நமது அரபி ஒளியில்லா பள்ளி இன்ஷா அல்லாஹ் உயர்நிலை பள்ளியிலிருந்து தரம் உயர்ந்து மேல்நிலை பள்ளியாக அகாடமியர் கல்வி ஆண்டிலிருந்து +1 ஆரம்பிக்க இருக்கின்றோம் என்ற செய்தியை தாளாளரும் சொன்னார்கள். இது நம் ஜமாத் மற்றும் நம் ஊரின் மீதும் சமூகத்தின் மீதும் அக்கறை கொண்ட ஒவ்வொரு குடிமகனுடைய ஆசை என்று சொன்னால் அது மிகையாகாது. மேலும் எல்லா பெற்றோர்களுக்கும், குறிப்பாக பெண் பிள்ளைகளை வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு வரப்பிரசாதமாகவும் இவர்களை கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லலாம். காரணம், வீட்டிலிருந்து பள்ளி வந்து செல்வதில் பிள்ளைகளின் பாதுகாப்பு இருக்கின்றது. அதே போன்று மதிய உணவை சூடாக வீட்டில் சென்று சாப்பிட்டு வருவதற்கு வாய்ப்பு. நம் அரபி ஒளியில்லா ஸ்கூல் பற்றி நான் பேசவில்லை என்றால் என் பேச்சு நிறைவடையாது. நம்ம ஸ்கூலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு அழகான பசுமையான குரோட்டன் செடிகள், மரங்கள், கிரீனியான காற்றோட்டம் உள்ள கிளாஸ் ரூம், இவை எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், திறன்மிகு வகுப்பறை, பாடி அண்ட் சோல், உடல் மற்றும் உயிர் இரண்டையும் கான்சென்ட்ரேட்டோடு வைத்துக் கொள்ளக்கூடிய செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை உருவாக்கக்கூடிய ஸ்கூலுக்கு உள்ளேயே அமைந்திருக்கின்ற விளையாட்டு மைதானங்கள், இப்படி நிறைய பிளஸ் பாயிண்ட்கள் நம் அரபி ஒளியில்லா ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கின்றது. நம் தாளாளர் பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம் தாளாளர் அவர்கள் நம் பள்ளிக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய கிஃப்ட் என்றுதான் சொல்ல வேண்டும். தாளாளர் அவர்கள் என் நண்பன் என்பதற்காக அவரை பற்றி சொல்லக்கூடிய மிகைப்படுத்திய வார்த்தையோ முகஸ்துதியோ இல்லை. மாறாக டாக்டர் சாதிக் அலி அவர்கள் தாளாளராக பொறுப்பேற்பதற்கு முன்பே அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சகோதரர் டாக்டர் ஜவஹர் அலி மூலம் கட்டிடங்கள் கட்டி கொடுத்து இன்னும் பல நல்ல காரியங்கள் செய்திருக்கின்றார்கள். அதன் பிறகு அவர் தாளாளராக பொறுப்பேற்று இந்த நொடி வரை, குறிப்பாக ஒவ்வொரு முறை பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய சொந்த பணத்தை கொண்டு டீ, ஸ்நாக்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இது நான் பலமுறை என் கண்ணால் கண்ட காட்சி. பள்ளியில் பணத்தை எடுத்துக் கொடுங்கள் என்று யாருக்கும் கட்டளையிட்டது கிடையாது. தற்பொழுது குடியரசு தினத்தன்று தன் சகோதரி மற்றும் சகோதரர்களோடு சேர்ந்து மிகப்பெரிய ஸ்மார்ட் டிவி ஒன்று அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்பது CBSE மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் பணத்தை கொட்டி கொடுத்து படிக்கின்ற மாணவர்களுக்கு மட்டுமே கிடைக்கின்ற அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் பயன்பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இதை செய்திருக்கின்றார்கள். இன்னும் தன் ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலம் சிறிதோ பெரிதோ ஏதாவது தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். தாளாளருடைய சிந்தனை, செயல் எல்லாமே பள்ளியினுடைய புரோகிரஸ் பற்றி தான் இருந்து கொண்டிருக்கும். இதுவரை தாளாளர் அவர்கள் பேசிய மேடை பேச்சுக்களை உற்று நோக்கினால் அந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியும். அவர் பேசிய அத்தனை மேடை பேச்சிலேயும் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பேசியிருப்பார். இது வெறும் உதட்டிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இல்லை, மாறாக உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். இந்த பொன்னான நேரத்தில் நம் அரபி ஒளியில்லா பள்ளிகளின் மாணவர்களின் அறிவுத்திறனை ஊக்குவிக்கும் வகையில் வருடா வருடம் பரிசு தொகையும் ஷீல்டுகளும் அப்ரிசியேஷன் சர்டிபிகேட்டும் வழங்கி என்கரேஜ் செய்யக்கூடிய அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் சிந்தித்து அதை செயல் வடிவமாக்கக்கூடிய நமது ஊரின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடுகின்ற படித்த இளைஞர்கள் நிறைந்த UAE-யின் EPA எமிரேட்ஸ் புதுவலசை அசோசியேஷன் செயல்பாட்டாளர்கள் மைத்தினர் ஜாபிர் ஹுசைன், மைத்தினர் ஜெயலலாபதின் மற்றும் தம்பி ஃபைசல் மற்றும் உள்ள எனர்ஜெட்டிக்கான செயல்பாட்டாளர்களையும் ஜமாத்தின் சார்பாகவும் அரபி ஒளியில்லா பள்ளிகளின் சார்பாகவும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன்.
அதே போன்று PKPMM புதுவலசை ஜமாத் மலேசியா சங்கத்தின் புறமுறுவலான டத்தோ ஜவஹர் அலி மன்சூர் சன்னாப் அப்துல் வஹாப் மற்றும் கொடையாளிகளுக்கும் நமது ஊரின் 2 பள்ளிவாசல்களுக்கும் சோலார் பானல் அமைப்பதற்கு நன்கொடை அளித்த நல்லுள்ளங்களுக்கும் ஜமாத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது நம் பள்ளியில் 10வது படிக்கும் அத்தனை மாணவர்களும் ஒருமித்த கருத்தோடு நம் மீது உண்மையான அக்கறை கொண்டு தனக்கு கிடைக்கின்ற சம்பளம் சொற்பமாக இருந்தாலும் அதில் திருப்தி அடைந்து டெடிகேஷனோடும் அக்கறையோடும் அரவணைத்து செல்கின்ற ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய நம் பள்ளியிலேயே +1 படிப்பையும் தொடர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி.